வணக்கம். டாக்டர் ஒயிட் லிவிங்ஸ்டன் சொன்ன ரொம்ப ஆழமான ஒரு சமூக பதிவை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்ம வளர்ச்சியை வேணும்னே தடுக்கிற ஆட்களை நாம என்னதான் செய்யறது யோசிச்சிருக்கீங்களா? சிந்திக்க ஒரு செய்தி அப்படிங்கிற தன்னோட பதிவுல டாக்டர் லிவிங்ஸ்டன் இதுக்கு ரொம்ப ஓப்பனாவே பதில் சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல கைகாட்டுறது யார தெரியுமா? முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற சில புத்தி கட்டவர்களை தான். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எங்கெல்லாம் முளைக்கிறாங்கன்னு அவர் ரொம்ப சரியா பாயிண்ட் பண்றாரு. ஏதோ சாதாரண இடங்கள் இல்லைங்க. நம்ம குடும்பம், சமூகம், கோவில்னு நம்ம வாழ்க்கையோட முக்கிய தூண்கள்ல தான் இவங்க இருக்காங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படி நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறவங்கள எப்படி திருத்துறதுன்னு அவர் சொல்றாரு. நடுத்தெருவுல நிறுத்தி அழுகுன முட்டைய தலையில அடிக்கணும்னு ரொம்ப கோவமாவும் கொஞ்சம் நக்கலாவும் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. நம்ம வளர்ச்சியை தடுக்கிறவங்க மேல சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய விரக்தி இருக்குங்கிறத இந்த வார்த்தைகள் அப்பட்டமா காட்டுதில்ல. இது வெறும் கோபம் மட்டும் கிடையாதுங்க. இப்படிப்பட்டவங்களை திருத்துறது நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட பொறுப்புன்னு இது உணர்த்துது. ஆமாங்க, வளர்ச்சிக்கான பாதையில முட்டுக்கட்ட போடுறவங்கள தைரியமா எதிர்த்து நிக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு. கடைசியா ஒரு கேள்வி, நாம மத்தவங்க வளர்ச்சிக்கு பாதையா இருக்கிறோமா இல்ல நாமே தடையா மாறிடுறோமா? கொஞ்சம் யோசிங்க.